உங்கள் வாழ்க்கை உங்களுக்கானது. உங்கள் வலி, உங்கள் ரணம், உங்கள் வேதனை, உங்கள் தேவை யாருக்கு தான் தெரியும்? உங்கள் தேவை வேறு யாருன்னா தெரிஞ்சுக்க முடியுமா என்ன? கணவனுக்கு தெரிஞ்சிடுமா தேவை? மனைவிக்கு தெரிஞ்சிடுமா தேவை? பிள்ளைக்கு தெரிஞ்சிடுமா தேவை? அப்பனுக்கு தெரிஞ்சிடுமா தேவை? ஆனால் ஆசிய மாஸ்டர் நான் உனக்கு சொல்கிறேன், உன் தேவை உனக்கு தான் தெரியும். அதனால தான் நான் உனக்கு குரு. நான் எதனால் குரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் தேவையை நான் டிசைட் பண்ண மாட்டேன். யார் தான் டிசைட் பண்ணா? நான் அதில் ரொம்ப போல்டானவன். நீ என்ன மாதிரி ஒரு குருவை சந்திச்சே இருக்க முடியாது. உனக்கு சுதந்திரம் தர ஒரு மனுஷனை நீ பார்க்கவே இல்லை. கணவன் உன்னை ஒரு விதமாக அடிமையாக்குவான். மனைவி உன்னை ஒரு விதமாக அடிமையாக்குவா. உன் நண்பன் உன்னை ஒரு விதமாக அடிமையாக்குவான். நான் அந்த மாதிரிலாம் ஆக்கவே மாட்டேன். பயங்கர சுதந்திரம் இருக்கும் உன்கிட்ட. அதுவே உனக்கு பிரச்சனையாக இருக்கும். நானாக செய்ய முடியும். நான் கொடுக்குற சுதந்திரம் தான் உனக்கு என்னவாயிடுச்சு? பிரச்சனையாச்சு. உனக்கு வாழ தெரியல. ருசி கொண்டாடு, இன்பமாக இருக்கட்டும். கலீல் ஜிப்ரான் சொல்கிறான், இன்னொரு கோலை ஊற்று. சரக்கு என்ன பண்ணேன்? இன்னொரு கோலையை மனம் இன்னும் கொஞ்சம் தள்ளாடட்டும். போதையில் மனம் என்ன ஆகட்டும்? தழும்பிட்டோம். கிளாஸில் ஊற்றுற சரக்கு தழும்புறது இல்லை. எங்கே தழும்புனா? வாழ்க்கை ஒரு சூதாட்டம். வாழ்க்கை ஒரு சூதம். வேண்டிய காடுகளை நீ விரும்புறது இல்லை. வர்ற காடு தான் வச்சுன்னு விளையாடணும். காடு அது வரும், அதை வச்சு தான் என்ன பண்ணா? ஆல்மோஸ்ட் சூதாட்டத்தை கூட நீ எங்கேயும் போய் என்ன பண்ண முடியாது, கற்றுக்க முடியாது. வர்ற காடை பொறுத்து தான் நீ ஜெயிக்கணும். அதை எப்படி வச்சுன்னு விளையாடலான்னு யார் முடிவு பண்ணா? ட்ரிபிள்எக்ஸ் வந்துச்சா, ரெம்மி வந்துச்சா, ட்ரிபிள்எக்ஸ் எடுத்து போட்டலாமா? சில பேர் டிக் பண்ணியே இருப்பான். வேறு எதாவது செட் பண்ணி வச்சுருப்பான், அது வேறு எடுத்து பார்க்க தெரியாது. ஃபோர்த்து காடை எடுத்து போய் என்ன பண்ண வைக்க தெரியாது. வைக்க தெரியாது. ரெம்மியில் 4வது கடை வைக்க முடியும். அவன் ட்ரிபிள்எக்ஸ் எடுத்து போய் வச்சுட்டு இருப்பான். ஒரிஜினல் ரெம்மிலன்னு நின்றுப்பான். நான்லாம் அந்த மாதிரி ஆடும்போதெல்லாம் எங்கள் மாமா வந்து எனக்கு சொல்லிடுறே, டிக் பண்ணிட்டுக்கிறடா. எப்படி மாமா இது மாதிரி ஆயிடுச்சு? அப்போது சூதாட்டம் தான் வாழ்க்கை. கற்றுப்பேன், அதுவே கற்று தரும். நீ சும்மா போ, சும்மா போ, வாழ்க்கையை கொண்டாடு. தேவைகள் உன்னை வாழ்க்கையை கொண்டாட வைக்குது. சரியா? ஸோ எப்படி வாழ்வது, இந்த வாழ்க்கையை எப்படி ருசிக்கிறதுக்காக நான் 40 நாள் கோர்ஸ் வச்சுக்கிறேன். ஒரு நாளில் சொல்லி முடிக்க முடியாதுன்றதுக்காக. அதில் நன்மை தீமையெல்லாம் சொல்லி வச்சுக்கிறேன். நல்லது கெட்டதெல்லாம் பார்க்காத, தேவைக்காக வாழுன்னு சொல்லியும் வச்சுக்கிறேன். முயற்சி செய்யுங்க 40 டேஸ் கோர்ஸ்க்கு வரத்துக்கு. இது கேள்வி இப்படி பதில் சொல்ல முடியாது, ஆனால் நிறைய சொல்லிட்டேன்.